மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? குரு பகவான் என்ன பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்? 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் குரு அப்படின்னும் போது மேஷராசி அன்பர்கள் டிஃபால்ட்டாக 4 விஷயம் செய்வீங்கம்மா. என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து பாருங்கள், வீடு வாங்குறது. ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். ஒரு இடத்துலேருந்து 15 வருஷமாக இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், இந்த ஊர்லேயே தான் இருந்தேன், பிறந்து வளர்ந்ததே பூர்வீகமே இதே தான், இதே ஊர்லேயே தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம், இதே ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இல்லை இதே ஊரில் தான் வேலை செஞ்சுட்டுருக்கோம். எதுவாக இருந்தாலும் நிறைய மேஷத்துக்கு இடம் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கலாம், இந்த காலகட்டம் சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு தொழில் செய்கிறதுக்கான பிராப்தமும் பெரும்பாலான மேஷத்துக்கு உண்டு. சம்பந்தமே இல்லாமல் எப்படிமா தொழில் செய்ய முடியும் அப்படின்னா, அதை ஒரு எடுத்துக்காட்டோடு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒரு மருத்துவம் தொழில் பார்த்துட்ருக்கோம், மருத்துவம் படிச்சுருக்கோம், டாக்டராக இருக்கும், மருத்துவ தொழில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கும்போது ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் ஷோஸ் கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் அதீத ஆர்வம் இருந்திருக்கலாம். இல்லை பியூட்டி பார்லர் விங்கு வைக்கணும், இல்லைனா வந்து ஸ்பா சென்டர் வைக்கணும், இப்படிலாம் ஆர்வம் இருந்திருக்கலாம். இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஸ்பா சென்டர் வைக்கிறது, பார்லர்ஸ் வைக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யலாம். அதாவது என்னென்னா, உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் வந்து பாருங்கள் தொழில் தொழில் தொழில்னு போயிட்டேன். எனக்கு வந்து பாருங்கள், காலையில் போனால் நைட்டு மாதிரி நைட் வரைக்கும் அதே வேலை, திருப்பி மறுநாள் காலிலேருந்து மறுநாள் நைட் வரைக்கும் அதே வேலை, இப்படி ரொட்டீனாக நான் பல வருஷங்களாக ஒரே தொழிலை பார்த்து பார்த்து சலிச்சிட்டேன். படிப்பு எனக்கு இருக்குது, நான் அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷன் அது. ஆனால் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், என்னோடய பேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறகுகள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய பேஷன் பிரகாரம் நான் சந்தோஷமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் உங்கள் பேஷனுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ நிறைய மேஷம், நான் முன்னமே சொன்ன மாதிரி வீடு வாங்குவீங்க, சொத்து பத்து நில போலும் எல்லாமே வாங்குவீங்க. வீடுனா பங்களா வாங்கிடுவோமா, அது உங்களோட தொழில், உங்களோட படிப்பு, உங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்துமா. ஒரு சிலர் வந்து பாருங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்குவாங்க, ஒரு சிலர் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்குவாங்க, ஒரு சிலர் வந்து பங்களா கூட வாங்குவீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, என்ன வேலை செய்கிறீங்களோ, உங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து எல்லா மேஷத்துக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உண்டு. ஒன்று 10 ரூபாய் இம்ப்ரூவ்மெண்ட்டான இருக்கலாம், இல்லை 10,000 ரூபாய் இம்ப்ரூவ்மெண்ட்டான இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உண்டு. ஏன்னா சுககுரு உங்களோட சுகங்களுக்கு அவரே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீடு கட்டுறது, இந்த மாதிரி இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அந்த தொழிலை விட்டுட்டு புது தொழில் போகுமா, சிலர் அந்த மாதிரியும் பண்ணுவீங்க, சிலர் ரெண்டுத்தையும் கேரி ஆன் பண்ணுவீங்க. இதை வந்து மெயினாகவும் இதை பார்ட் டைமாகவும் அப்படி கேரி ஆன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாள் எங்கள் அம்மாவோட சப்போர்ட் எனக்கு சுத்தமாக கிடைக்காதுங்க. இந்த காலகட்டம் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். இவ்வளோ நாள் எங்கள் அம்மா தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசும் எதிரியாக இருந்தாங்க. ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன், பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்கினேன். எதுவாக இருந்தாலும் அம்மா தானே, அம்மானோட மனசு அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இந்த காலகட்டம் அம்மானோட சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான காலகட்டம். அது என்ன காரணத்தினால பிரிஞ்சிருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த காலகட்டம் உங்கள் அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சுங்க அப்படின்னா, அதனால் எங்கள் அம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட் தான். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு, அதனால் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முழுசும் சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமை இருந்துச்சு. அதனாலேயே நான் மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இப்போ அம்மானோட உடலில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும், அது சார்ந்து உங்களோட மனக்கவலை அப்படின்றது மாறும். புரியுதுங்களா? ஆக இந்த 4ஆம் பாவத்தில் குரு பகவான் வந்து அமர்றது இத்தனை விஷயத்தையும் கொடுப்பாரு. காரணம் அவரே சுககுருவாக வரார். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அதுக்கும் அவர் தான் அதிபன். 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும், நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ட்ரோலே கொடுத்துட்டேன், குருனோட பார்வை சனி மேலே பட்டதுனால சனினால் எந்தவித இடையூறுகளும் உங்களுக்கு கிடையாது. அது ஒரு பெருத்த ரிலீஃப். அதுக்கும் மேலே ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. நம்ம டூர் போகிறது, முக்கியமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சார்ந்த ஒரு சுற்றுலா போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, ஃபாரின் டூர் போகிறது. 12ஆம் பாவம் அப்படின்னாலே பரதேசங்க. 12ஆம் பாவத்தை அதிபன் 4ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கா. அப்போ வெளிநாடு டூர் போகிறது, இப்போ நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்குங்க. சுப விரயங்கள் அப்படின்றதும் குடும்பத்தில் நடக்கும். நான் முன்னமே சொல்லிட்டு வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இல்லை பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். கவலைப்பட வேண்டாம். அப்போ மேஷத்து குரு பயிற்சி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் உஷாராக எதுலையாவது இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணும். எதில் இருக்கணும்? ராகு பகவான் 11ஆம் பாவத்தில் இருக்கான். 6/12/2026 வரைக்கும் 11ஆம் பாவத்தில் தான் இருப்பான். ஆக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் ராகு இருக்கா. இது நல்ல விஷயம் தானே. இதில் என்ன எச்சரிக்கை ஒன்று இருக்குது. என்னென்னா, டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் மோசடி அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி டிஜிட்டல் மோசடியில் ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு ஸ்கின் இருக்கும், ஒரு க்ரீம் வாங்கி போடுவாங்க, உடனே 16 வயசு ஸ்கின் மாதிரி ஆகிடும்.
அந்த மாதிரி இப்போ அந்த க்ரீம் விலை 4000 ரூபான்னுவாங்க. உடனே ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லை வேலை செய்கிற லேடிஸ் கூட நம்மளும் இந்த க்ரீம் வாங்கி போடலாம், நம்மளும் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் பெண்கள் காசு கொடுத்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் க்ரீம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வாங்கி பிரிஞ்சு பார்த்து அந்த க்ரீமுக்கு நம்ம வந்து பே பண்ண முடியாது. அப்போ அந்த பாக்ஸ் பிரிக்காமல் பே பண்ணிவிட்டு பிரித்து பார்த்தா ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் இருக்கும், இல்லை சும்மா வெறுமனே வந்து ஒரு காலி டப்பா இருக்கும். இந்த மாதிரி ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் நண்பர்களை நம்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் பண்ணி ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வேணும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளியாக தான் இருக்கும். குழந்தைங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் அது நல்லது. ஆனால் குழந்தைங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் அப்படின்றது தேவை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்றது தேவை. என்னம்மா நம்ம பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் பிறந்துட்டீங்கம்மா, உங்களுக்கு கடவுள் யார்? முருகப்பெருமான் தான். எப்பயுமே முருகனோட காலை சிக்குன்னு பிடிச்சிக்கோங்க. எப்பயுமே முருகனோட கால். எப்போ என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லது நிறைய நடக்குமா. ஆக இந்த குரு பயிற்சி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலேயாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பலவிதமான பிரச்சனைகள் ஓயுமா. தீராத நோயினால என் கணவர் வந்து கஷ்டப்படுறாரு, அந்த நோயிலிருந்து விமோச்சனம் அப்படின்றத அடைஞ்சிட்டு வரா. பிள்ளைங்க ஒரு நாளும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஒரு நாளுக்கு 4 பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு வருது, பிள்ளைங்க திருந்துமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த காலகட்டத்திலேயாவது வீடு கட்டுவோமா, கார் வாங்குவோமா, சந்தோஷன்றது தேடி வருமா, தொழில் நல்ல மேலும் மேலும் உயருமா, இப்படி பல கேள்விகள் பல பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருக்க தான் செய்து. இந்த மாதிரி எந்த கேள்வி உங்களுதா இருக்குது அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் தெரியுமா. உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு சுறுசுறுப்பான குணம் கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். நிறைய பெரிய விஷயம்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் வேகமாக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். ஏன்னா இப்போது 7 சனி வேறு நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த குருவுடைய பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு மேஷராசி என்பவர்களுக்கு. ஏன்னா 7 சனியில் படாத கஷ்டங்கள் கிடையாது, பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது. முக்கியமாக வேலையில் நிறைய பேருக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள், சண்டைகள், சச்சரவுகள். வேலையை கடந்த ஒரு 6 மாதத்தில் மட்டும் நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இன்னும் வெளிநாட்டில் இதை விட பலவிதமான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு மேஷராசி என்பது முடிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் உழைக்கும் வர்க்கத்தினர், அதான் ரொம்ப முக்கியம். அந்த உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன பண்ணுறது தெரியல, நான் வெளிநாடு வந்தேன், இப்போ இங்கேயும் வேலை இல்லாமல் இருக்கேன், இந்தியாவிலையும் வேலை இல்லாமல் இருந்தேன், இந்தியாவிலையும் வேலையெல்லாம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த குருவுடைய பெயர்ச்சி ஒரு கண்டிப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் மேஷ ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை வாய்ப்புகள், வேலையில் பதவி உயர்வுகள், அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவர்களுக்கு, முக்கியமாக அவங்களுக்கு தான் பிரச்சனையே, வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும். வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதே போல் இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றத்தையும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு கொடுக்க போகிறார். அதனால் வேலை இல்லாதவங்க, வேலை தேடுறவங்க, வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க கவலைப்படாமல் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நெருக்கடியான காலம்தான், இல்லைன்னாலும் சொல்லலை. அதுக்கப்புறம் வாழ்க்கை நிறைய லெவலில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க, வேலை தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ்க்கு வந்தேன் சார், பிஸ்னஸில் இப்போ பல லட்சம் கடன் ஆகிடுச்சு, ஏற்கனவே பிஸ்னஸில் இருந்தவங்களுக்குலாம் பிஸ்னஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏன்டா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலைக்கு போயிருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ பிஸ்னஸ் பண்ணுறது தான் நல்லது, வேலைக்கு போனால் நம்மளை
45 வயசு மேலே வேலை இல்லை, 50 வயசு மேலே வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க. இது மாதிரி மாறி மாறி யோசிக்கக்கூடிய நிலையில், அதுவும் மேஷராசி என்பது தொழிலெலாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் சம்பாதிச்சேன் சார், பல கோடிகளை இப்போ இழந்துட்டு நிற்கிறேன், டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்கியிருக்கேன், நகை வச்சு கடன் வாங்கியிருக்கேன், இப்போ அதை தீர்க்க முடியுமான்னு தெரில. நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள், கொடுத்த இடத்துல பணம் வரல சார், நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன், அவர் ஏமாற்றிட்டார், நான் இன்னொருத்தருக்காக கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன், அவர் ஏமாற்றிட்டார். இந்த மாதிரி பல விதமான பிரச்சனை. இதில் வேறு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இதிலெல்லாம் சில ஏமாற்றங்கள் வேறு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் வீட்டை பார்ப்பது சிறப்பு. அதே மாதிரி 8ஆம் வீட்டையும் பார்க்குறேன். இந்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குரு பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டமாக மாறிடும். திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார், புதையல் கிடைக்குமா, லாட்ரி அடிக்குமான்னு சில பேர் கேட்பாங்க. புதையலும் இல்லாது, லாட்ரியும் அடிக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பண வரவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா பணம் 4 பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, கேட்குறவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் யாராவது ஒரு புதிய நபர் இல்லை, என்றைக்கோ ஒருத்தட்ட பார்த்து பேசியிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு முன்வருவதற்கான அற்புதமான காலகட்டம். தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். முதல்ல அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க. கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணும் சார், இதுதான் சார் நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மேஷன். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கா சார், அதுவும் இல்லை சார். மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, வீட்டில் சண்டை பிரச்சனை. ஏன்னா நிறைய குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. வீட்டுக்கு முதல் பிள்ளையாக தான் நீங்கள் தான் சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் குடும்பமே மேலே வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ உங்களை எந்த ஒரு கவனிக்காமல் அவங்களாம் நல்லா இருக்காங்க சார், நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன், எந்த உதவிகளும் யாரும் செய்யறதில்லை அப்படின்னு வருத்தப்படுவீங்க. வெளில கூட சொல்ல மாட்டீங்க, ஆனால் வருத்தம் தான் படுவீங்க. சார் ரைட், நல்லா இருக்கணும், பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நினச்சோம் அப்படின்னு மனசு சந்தோஷப்படக்கூடியவர்களும் இந்த மேஷராசி என்பதெல்லாம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். குடும்பத்தினால உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதுதான் தேவை. ஏன்னா எல்லாருமே என்னென்னா மேஷராசி என்பது பணம் கூட எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த ஒரு ஆதரவு, சார் நீ நல்லா இருவ, கவலைப்படாத, நான் இருக்கேன் கூட அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறவங்க இருந்தாவே போதும் சார். அது என் மனைவி கூட அது மாதிரி சொல்ல மாட்டாங்க, என் கணவர் கூட சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் இந்த வருஷம் அந்த நிலை மாறும், உறவுகள் மேம்படும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பல காலங்கள் சில பேர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, இருந்தாலும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பெண்கள், முக்கியமாக பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஆண்கள் கூட பார்த்திங்கன்னா எப்போவும் வேலைக்கு போகக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடிய, ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் எல்லாத்தையும் எதிர்நோக்கி நான் எல்லாம் செஞ்சேன் சார், கடைசியாக இப்போ நான் மாட்டிகிட்டு இருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், வெளில கூட சொல்ல முடியாது, கணவர்கிட்ட சொன்னால் திட்டுவார், அப்பா கிட்ட சொன்னால் திட்டுவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்காங்க. அவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நிறைய பேருக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய நேரம். காதலிச்சு நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த வருத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காதலில் ஒரு வெற்றி ஏற்பட்டு திருமணமாக முடிவதற்கான ஒரு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி, முக்கியமாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையும், வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசாபுத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம்.
விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னம் ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.